ஒரு சின்ன பையன் தன்னோட அப்பா கூட சேர்ந்து இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் மேட்ச் டிவியில் பார்க்குறான். அன்னைக்கு இந்தியா தோத்து போகுது. தன்னோட அப்பா கிட்ட நான் ஒரு நாள் இந்தியாவை ஜெயிக்க வைப்பேன்னு சொல்கிறான். அந்த பையன் தான் இன்னைக்கு கிரிக்கெட் உலகத்தில் எல்லாராலையும் இந்த கிங்குன்னு கூப்பிடப்படுற விராட் கோலி. திஸ் இஸ் 100 days 100 success stories day 55. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1988 நியூ டெல்லியில் பிறந்த விராட் கோலி சின்ன வயசுலேயே தான் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆவேன்னு தன்னோட அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்றாரு. இதனால தன்னோட 9 வயசுலேயே கிரிக்கெட் ஆடுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. 18 வயசுல டெல்லியோட ரஞ்சி டிராஃபி டீமுக்கு செலக்ட் ஆகிறாரு. அவரோட முதல் ரஞ்சி டிராஃபி சீசன் ரொம்பவே முக்கியமான மேட்ச். டே 2 40 ரன் அடிச்சு கொலாப்ஸ் ஆன தன்னோட டீமை காப்பாத்துறாரு. அன்னைக்கு நைட்டே அவரோட அப்பாவும் இறந்து போறாங்க. எல்லாரும் நினைச்சாங்க நாளைக்கு கோலி கிரவுண்டுக்கு வரமாட்டாருன்னு. ஆனா ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆவேன்னு தன்னோட அப்பாவுக்கு பண்ண சத்தியத்தினால அடுத்த நாள் திரும்பவும் கிரவுண்டுக்குள்ள வந்து 90 ரன் அடிச்சு தன்னோட டீமை சேவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரோட அப்பாவோட இறுதி சடங்குக்கு போறாரு. இன்னைக்கு இந்தியாவில் மோஸ்ட் செலிப்ரேட்டட் பர்சன்னா அது விராட் கோலி தான். இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட்டுக்காக அவர் பண்ணாத சாதனையே கிடையாது. சச்சினோட 100 செஞ்சுரி ரெக்கார்டை யார் பிரேக் பண்ணுவாங்கன்னு கேட்டா எல்லாரும் சொல்றது விராட் கோலி தான். என்னதான் ஒரு கேப்டனா ஐசிசி டிராஃபிஸ் வின் பண்ணாட்டியும் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரா டெஸ்ட் கிரிக்கெட்னு வந்துட்டா விராட் கோலியை பார்த்து பயப்படாத பவுலர்ஸே இருக்க மாட்டாங்க. ஓடிஐல 54 செஞ்சுரிஸ் அடிச்சு சச்சினோட ரெக்கார்டையும் பிரேக் பண்றாரு. என்னதான் 17 வருஷமா ஆர்சிபி ஐபிஎல்ல டிராஃபி வின் பண்ணாட்டியும் 18 வருஷமா லாயல்ட்டியா ஒரே டீமுக்காக ஆடி கடைசி ஐபிஎல் டிராஃபியும் வின் பண்றாரு. உங்களுக்கு விராட் கோலி எவ்வளவு பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.